ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற நிறைய பேர்த்துக்கு மன வலிமை ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாவே மன வலிமை ரொம்ப கம்மியாகி போயிடுது. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஏதோ ஒன்று அடுத்தது ஏதோ ஒன்று சந்தோஷமாக நடந்தால் தான் அதுலேருந்தே மீண்டு வர நிலைமை இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் ஆனால் வேலை கிடைக்கல, அதாவது 4 பேர்த்து முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்க, திட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாமே பெரிய பாதிப்பாக நம்மளுக்குள்ளே போயிட்டு மன வலிமை ரொம்ப கம்மியாயிருது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதை நம்ம உள்ளுக்குள்ள ஆழமாக கொண்டு போயிடுறோம். அதாவது பின்னி இணைப்பு அதிகமாக இருக்குது. இந்த பொருளாதார லைஃப்பில் எல்லாருக்குமே இணைப்பு இருக்கும். ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்கு எதிர்வினையா, அதாவது உங்களுக்கு நெகட்டிவாக எதிர்வினையாக உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆழமாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அது பாதிப்பு ரொம்ப அதிகமாக ஏற்படுத்திடுது உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உறுதியை வலிமையை உங்களுக்கு நீங்களே மோட்டிவ் பண்ணி எடுத்து வச்சிங்க அடுத்த ஸ்டெப் அப்படின்னா அது அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி அடுத்தது உங்களை கொண்டு போயிடுது. ஈஸியாக ஒரு மெத்தேடு சொல்லணும் அப்படின்னா இது ரொம்ப உபயோகமான ஒரு மெத்தேடு. இது உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தரை முக்கியமான நபராக வச்சுருப்பீங்க. அதாவது பெண்களாக இருந்தால் அப்பாவாக வச்சுருக்கலாம், கணவராக வச்சுருக்கலாம், ஒரு நண்பரை வச்சுருக்கலாம். அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் தன்னோட அம்மாவை வச்சுருக்கலாம். இல்லை நடிகர்களை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, எனக்கு இவர் மாதிரி ஆகணும், இவர் தான் எனக்கு எல்லாமே, ஒரு மோட்டிவ் படுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா என்னோட ட்ரீம் இவர் தான், இவரை மாதிரி தான் நான் வரப்போகிறேன் லைஃப்பில். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் யாரோ ஒரு பர்சனை சூஸ் பண்ணி வச்சு அவங்க வழியில் அவங்கள தனக்கு ஒரு மோட்டிவாக வச்சுட்டு நீங்கள் செயல்படுவீங்க, நடப்பீங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நபராக உங்கள் இஷ்ட தெய்வத்தை வச்சுக்குங்க. அதாவது யாராக வேணாலும் இருக்கட்டும், பகவான் ஸ்ரீ ராமராக இருக்கட்டும், மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், சிவபெருமானாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் பர்சனை உங்கள் இஷ்ட தெய்வத்தை, உங்களோட பக்தியை, அதாவது நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கனாலும் அது பக்தி தான், லவ்னாவே அது பக்தி தான். அதை எப்படி அப்படின்னா, ஒருத்தர் மேலே நீங்கள் அன்பு, இன்னொரு உயிர் மேலே அன்பு காட்டும்போது இந்த உயிர் நானுங்கிற தன்மை உடையுது. அதாவது உங்கள் குழந்தை இருக்குது, உங்கள் குழந்தை நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் குழந்தைய நீங்கள் ஏற்றுப்பீங்க. அதாவது தன்னோட குழந்தை என்ன பண்ணாலும் அதோட தாய் என் குழந்தை தான் அப்பா, அது என்ன பண்ணாலும் அது என் குழந்தை தான். இதே வேற யாராவது ஒரு சின்ன விஷயம் தப்பு படுத்திட்டாலும் அதை பெருசாக பார்ப்பாங்க. ஆனால் தன் குழந்தை பண்ணுனா அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த உயிர் மேலே இந்த உயிர் ரொம்ப அதீத அன்பு வச்சு அந்த உயிர்கிட்ட இந்த நான் அப்படிங்கிற தன்மையை உடைக்குதுங்க. இதுதான் முக்கியம். இதே நீங்கள் எல்லா உயிர் மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயமா, ஆன்மீக மாற்றமாக உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் இங்கே எல்லாருக்குமே செயல்படுறது இல்லை. அதனால இந்த பர்டிகுலராக இந்த மன வலிமைக்காக மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், மன வலிமைப்படுத்துறதுக்காக இந்த ஒரு விஷயம், அதாவது எது நடந்தாலும் சரி, என்ன என் லைஃப்பில் நடந்தாலும் சரி, சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும், எது நடந்தாலும் முருகா, ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பர்டிகுலராக உங்கள் இஷ்ட தெய்வத்தை பக்தியாக சரணாகதியாக அந்த இஷ்ட தெய்வத்துக்கூட இருங்க. குருமார்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு பர்சனை சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. என்ன ஆனாலும் நான் என் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவேன், என்ன ஆனாலும் என் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவேன், என்ன ஆனாலும் என் நண்பர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவேன், அவங்க தான் எனக்கு முக்கியம் என் லைஃப்பில் அப்படின்னு ஒரு பர்சனை வச்சுருப்பீங்க. அந்த பர்சன் இருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த முழு அன்பையும் முழு சக்தி, அதாவது நீங்கள் ஒரு அன்பு வைக்கும்போது, ஒரு நம்பிக்கை வைக்கும்போது அங்கே ஒரு சக்தி நிலை உருவாகுது. இதே நீங்கள் இந்த பக்தி அன்பையும் கடவுள் மேலே, அதாவது இஷ்ட தெய்வம் யாரோ ஒருத்தர் குருமார்கள் மேலேயும் இப்படி நீங்கள் வைக்கும்போது அவங்களோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சி உங்களை அந்த மன வலிமை, மன உறுதி உங்களுக்கு கொடுத்து அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துருச்சு சீக்கிரமாக உங்களால் வெற்றியை நோக்கி பயணம் பண்ண முடியும்.
இந்த ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதாவது பக்தியை தான் வந்து நான் வந்து வேறு விதமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பக்தி நிலை வந்து நீங்கள் பக்தியாக இருக்கணும்னா வந்து கோயிலுக்கு போகணும், விபூதி வைக்கணும், ருத்ராட்சம் போட்டுக்கணும், நான் வந்து பக்தியாக இருக்கேன்னு எல்லாத்துக்கிட்ட காமிச்சுக்கணும், அப்படி கிடையாது. இது வந்து உள்நிலையில் இருக்கிற விஷயம். வெளியில் எதுவுமே கிடையாது. நான் நிறையாமே சொல்லியிருப்பேன். வெளியில் எதுவுமே கிடையாது. உள்நிலையில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். அதனால நீங்கள் வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் பர்சனாக வந்து நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அது உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வலிமையை கொடுத்து அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். பகவான் ஸ்ரீ ராமரோட ராம நாமத்தை வந்து நீங்கள் முறையாக கற்றுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய வலிமை கொடுக்கக்கூடிய நாமம், ராம நாமம். ராமா 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 ராமான்னு சொல்லும்போது வந்து உள்நிலையில் வேகமாக வந்து அந்த எனர்ஜி லெவல் வேகமாக மேல் நோக்கி போகுது. ஸோ இதை உணர்றதுக்கு நீங்கள் முறையாக கற்றுக்குங்க. ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. இன்னொரு முக்கியமான வீடியோவில் வந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். நல்லதே நடக்கும்.